சமூக நலன் மற்றும் மகளிர் மேம்பாடு. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் அண்ணனாகவும் தம்பியாகவும் இருந்து அவர்களுக்கு எப்போதும் துணை நிற்பவர்தான் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். திருமணம் என்பது ஒவ்வொரு பெண்ணின் வாழ்விலும் ஒரு மகிழ்ச்சியான தருணமாகும். இந்த தருணத்தை கொண்டாடும் விதமாக தமிழ்நாட்டில் பெண்கள் அனைவரையும் தன் குடும்பத்தில் ஒருவராக கருதும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அப்பெண்களின் திருமண நாளில் நமது அரசின் சார்பாக 8 கிராம் தங்க நாணயமும் ஒரு பட்டு புடவையும் அண்ணனின் சீராக வழங்கியிருக்கிறார். இத்திட்டத்தினை செயல்படுத்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 812 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. நம்முடைய கொள்கை தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் புதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து மாணவர்களின் வயிற்று பசியை மட்டுமின்றி கல்வி பசியும் போக்கினார். நண்பா மற்றும் நம்பிகள் மேல் பேரன்பு கொண்ட நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்துக்கு பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் என பெயர் வைத்து பெருந்தலைவருக்கு பெருமை சேர்த்துள்ளார். 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு இத்திட்டத்தினை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விரிவுபடுத்தியுள்ளார். தந்தை பெரியாரின் பிறந்தநாளான செப்டம்பர் திங்கள் 17ஆம் நாள் முதல் செயல்படுத்தப்பட உள்ள திட்டத்தின் மூலம் கூடுதலாக 15,414 பள்ளிகளில் பயிலும் 15.14 லட்சம் தற்போது சப்போர்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வழங்கும் திட்டத்தில் இடம்பெறாத செயற்கை நுண்ணறிவு சார்ந்த நவீன சப்போர்ட் எக்யூப்மெண்ட்ஸ்களை ஸ்போர்ட்ஸ் ப்ராஸ்தெடிக் லெக் மயோ எலக்ட்ரிக் சிக்னல் மூலம் செயல்படும் அப்பர் லிம் ப்ராஸ்தெசிஸ் அதர் ஹை எண்ட் அசிஸ்டிவ் டிவைசஸ் இன்க்ளூடிங் கோகுலர் இம்ப்ளான்ட் பேட்டரிஸ் வாங்குவதற்காக அதன் விலையில் 50% அல்லது அதிகபட்சம் 30,000 ரூபாய் வரை நிதி உதவி வழங்கப்படும். தஞ்சாவூர், திருவண்ணாமலை, சேலம், கடலூர் மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் அறிவுசார் குறைபாடு உள்ளவர்களுக்கான அரசு நிறுவனங்கள் நம்பிக்கை இல்லம் என்ற பெயரில் அமைக்கப்படும். இந்த நிறுவனங்களில் 3 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு சிறப்பு கல்வி, ஆரம்ப கல்வி பயிற்சி சேவைகள், மறுவாழ்வு மற்றும் தொழில் பயிற்சி வழங்கப்படும். தொடக்க நிலையில் ஒவ்வொரு நிறுவனமும் 50 மாணவர்கள் பயிலும் பகல் நேர பள்ளியாக செயல்பட்டு பின்னர் தங்கும் இட வசதியுடன் கூடிய நிறுவனமாக மேம்படுத்தப்படும். இதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 4 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மாற்றுத்திறனாளிகள் நலன் துறைக்கு 1,485 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.